அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்று முதல் பொதுவாக பெண்களுக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பார்ப்போம். இன்றைக்கி பெண்கள் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக சிரமப்படுதாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான பெண்கள் யாரை பார்த்தாலும் சரி தலைவலி அதிகமாக இருக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது, இரத்த குறைவு அதிகமாக இருக்குது, இளமையிலேயே புற்றுநோய் சம்மந்தப்பட்டது, முடி அதிகமாக கொட்டுது. யாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ முடி இப்போ அதிகமாக வளரலை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்து அதுக்குள்ளே மருத்துவம் பார்ப்பதை விட அவங்க என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம அதை சரி பண்ணிக்கிடணும். இன்றைக்கி குளிக்கிறதுல நிறையா தவறு பண்ணுதாங்க. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் தலைவலி அப்படின்னா பித்த நீர் அதிகமாகி அதனால் தலைவலி ஒரு பக்கம் இருந்தாலுமே குளிக்கிறதுல யாருமே பெண்கள் அக்கறை காட்டுவதில்லை. செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் பெண்கள் ஏன்னா அவசரமாக உடம்புல மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே போயிடுறாங்க. வெள்ளிக்கிழமை குளிக்கும்போது கூட அதிக முறையாக தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் எண்ணெயை சீவ தேய்ச்சி குளிக்காமல் உடனே சாம்பை போட்டு நல்லா அரைக்கி தேய்ச்சிருந்தாங்க. அப்போ அந்த சாம்பில் உள்ள கெமிக்கல் என்னென்ன செய்யும் அப்படின்னா தலையில் உள்ள செல்களை பூரமே பாதிக்க ஆரம்பித்து அதனால் மூளையும் பாதிக்கும், அதனால் தலைவலியும் வரும், இளமையிலேயே இளைஞரையும் வரும். இப்படி பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சாம்பு பயன்படுத்துதாங்க. அதுக்கு நம்ம முன்னோர்கள் முன்னால் வாரத்துக்கு இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருந்தாங்க. வாரத்துக்கு இருமுறை குளிக்காட்டாலும் ஒரு முறையாவது எண்ணெயை நல்லா தேய்ச்சி நல்லா சிவக்கா முறையெல்லாம் இருக்குது. அந்த முறை உங்களுக்கு தனியாக வர நம்ம போடுதோம், அதெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும். சிறு குழந்தைகளுக்கு இளமையிலேயே ஆவரம்பு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் கலந்து அவங்களுக்கு நல்லா குளிப்பாட்டி அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு முதலே நம்ம கொண்டு வரணும். ஆவாரம்பூ, கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு, அதாவது அரப்பு என்கிற உசில இலை இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய சரக்குகளை வேண்டாம், ஒரு சில சரக்குகளை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் சின்ன பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நல்லா குளிப்பாட்டி கொண்டு வரணும். ஆனால் இப்போ உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே அவங்களுக்கு நல்லா சாம்பு தேய்ச்சி குளிப்பாட்டிடுறதுனால அவங்களுக்கு நிறையா இளமையிலேயே கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நிறையா வருது. அதுலேயும் குழந்தைகளுக்கு செல்களை அதிகமாக கொடுத்து நம்ம பாடாக்கிறதும். இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போய்ட்டு வந்த உடனேயே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்ம பிள்ளைகள் தொந்தரவு பண்ணக்கூடாதுக்காக வேண்டி நீ செல்லை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம நேரடியாகவே பல பேரை நம்ம இன்றைக்கி அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இளமையிலேயே தலைவலி, கண் குறைபாடு, அதாவது பார்வை குறைபாடு, மூளை பாதிப்பு, அதனால் ஞாபக சக்தி குறைபாடு எல்லாம் இளமையிலேயே வர ஆரம்பிச்சிருது. அதுலேயும் இன்றைக்கி நிறைய பெண்கள் தலைவலியில் சிரமப்படுத்த ஒரு முக்கிய காரணம் உடம்புல பித்த நீர் அதிகமாகி தலைவலி வரும். அந்த பித்த நீர் அதிகரித்ததுனால அவங்களுக்கு உடம்பு சூடு அதிகமாக கண்டு
தலைவலி மட்டும் இல்லை, வெள்ளைப்படுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் வலி, இப்படி நிறைய நீர் எரிச்சல் சம்மந்தப்பட்டது நிறைய சந்திச்சுட்டு வராங்க. அதுக்கு எளிமையான மருத்துவம் உள்ள சாப்பிட்றதுக்கு இருந்தாலுமே தைவலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கி தலைவலிக்கு. நம்முடைய மாதாந்த கிளாஸில் ஏற்கனவே நம்ம நிறையா அதை செய்முறையை செஞ்சு வர காட்டியிருக்கோம். அதாவது ஒரு பக்க தலைவலி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இடது பக்கம் தலை வலிச்சிச்சுன்னா வலது பக்கம் காதில் ஒரு தைவலை இலை, சிறிது உப்பு, ஒரு வெங்காயத்தை போட்டு இடித்து சாறு எடுத்து ஒரு 3 சொட்டு விட்டால் போதும். அதாவது வலது பக்கம் பிரச்சனைனா இடது பக்கம் காதில், இடது பக்கம் பிரச்சனைனா வலது பக்கம் காதில் அப்படி ஊற்றியாச்சுன்னா அந்த நிமிஷமே ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே இந்த தலைவலி எங்கிட்டு போச்சுன்னே தெரியாது. அது மாதிரி நீண்ட நாட்களாக தலைவலி இருக்குது அப்படின்னா நம்ம படுக்கும்போது தலையணைக்கு பதில் காட்டு நொச்சி இலை இருக்குது. அந்த காட்டு நொச்சி இலையை நம்ம அப்படின்ட்டு தலைவலி மாதிரி தைச்சி அதில் படுத்தோம்னா அந்த தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அறவே நீக்கலாம். அதனால் அப்படி எளிவான மருத்துவம்லாம் நிறைய இருக்குது. அதில் பித்த நீர்னால் நிறைய, அதாவது ஒரே மருந்து பல நோயை குணமாக்கக்கூடிய எளிமையான மருந்துகளாக இருக்குது. இது முதல் பதிவாக பெண்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு வரோம். இது அடுத்த பதிவில் அந்த மருந்தை பற்றி சொல்லி என்னத்துக்கெல்லாம் பயன்படுங்கிறத ஒரு விரிவாக பார்ப்போம். நமது சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.